ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல் நம்ம மல்லி வந்து மயிலை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு, வீட்டுக்கு கூட்டின்னு போயாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்படி மயிலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ மயில் வந்து அந்த ஒரு நபர் வீட்டில் இருக்காங்க, அந்த ஹாஸ்டலில் வேலை செய்கிற நபர் வீட்டில். அவங்க வந்து மயிலை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடியே மயில் கையில் இருக்கிற நகை எல்லாமே அவங்க வந்து பார்த்துட்டாங்க. அதனால தான் நம்ம மயிலை வந்து நம்ம கூட்டிட்டு போயிட்டு அந்த நெகிழ வந்து நம்ம அபகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம மயிலோட ஃபோன் வந்து அங்கே தினேஷோட ரூம்லேயே இருக்குது. இப்போ நம்ம விஜயும் மல்லி வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களோட அந்த ஃபோனில் இருக்கிற நம்பரை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. தினேஷையும் பிடிச்சிட்டாங்க, செம்மையாக அடி கொடுக்குறாங்க. அங்கே வந்து மயிலுக்கு வாங்கி கொடுத்த ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் யார் பேசியிருக்காங்க, எதுக்காக பேசியிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபோனில் இருக்கிற நம்பரை வச்சு நம்ம மயிலை வந்து யார் கடத்திட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வந்துருச்சு. இப்போ நம்ம மயில் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறம் யார்கிட்ட போயிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த தினேஷ்கே ஒண்ணுமே புரியல. மயில் எங்க போயிருப்பா, அவ தப்பிச்சிட்டாலே, நம்மளோட டார்கெட்டே வந்து மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. கரெக்டான சமயத்துல நம்ம மல்லிய விஜயம் போயிட்டு அங்க செம்மையா ஃபைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மயில் எங்க அப்படின்னு கேட்டா அவங்களால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா மயில் வந்து தப்பிச்சு போயாச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், மயில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போன்ல இருந்து அந்த நம்பரை கால் பண்ணி இந்த ஹாஸ்டல்லயே வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க தான் அவங்கள வந்து கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. அந்த நம்பரை ட்ராக் பண்ணி வந்து அங்க மயில் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வந்து நம்ம மயில் கிட்ட இருக்கிற நகையை எடுத்து அவங்களோட ஒய்ஃப் போட்டோ அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து நம்ம மல்லிக்கெல்லாம் தெரியுது, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கு அவசரம் தான் இந்த மயிலை வந்து கடத்திட்டு போயிருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. இது மட்டும் இல்லாம மறுபடியும் நம்ம மயிலோட முகத்துல மயக்க மருந்து தெரிஞ்சு அவங்க மயக்க அடைய வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா நகை எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மயில் அங்கே தானே இருக்காங்க, நகையை வச்சுட்டு இருந்தா மட்டும் தெரிஞ்சா மறுபடியும் நம்ம மயில் வந்து நகை கேட்க தான் போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய போறாங்க, மயிலை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க, நம்ம மல்லி வந்து கரெக்டான சமயத்துல தேடி அங்கேயே வந்து நம்ம மயிலை வந்து காப்பாத்திடுறாங்க. அந்த அந்த மயிலை வந்து ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுது. இதுக்கப்புறம் மயிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மயில் வந்து எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீ மன்னிச்சிருங்க அக்கா, உங்க பேச்சை கேட்காம நான் போனது தப்புதான், இதுக்கப்புறம் இந்த ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. சரி வாங்க என்ன நடக்குன்றத பார்க்கலாம்.